என்ன தான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் நம்ம துணிகளை ஓரம்னா தண்ணியில் பக்கெட்டில் நல்லா வாஷ் செய்துட்டு ஓரோ துணி இண்டிவிஜுவலாக வாஷ் செய்யணும். எல்லாம் நல்ல தண்ணியில் நல்லா கழுகி ஃபஸ்ட்டு வாஷுங்கிறது ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு துணியை எடுத்து முக்கி நல்லா கழுகி வൃത്തിയാக்கிட்டு அதுக்கப்புறம் சர்ஃபு இந்த மாதிரி சர்ஃபு பொடி போட்டு கலக்கணும். கலக்கி பெட்ஷீட்டு வாரத்துக்கு ஒருத்தரையாவது நினைக்கணும். ½ an hour 30 minutes பக்கெட்டில் ஊறணும். ஏன்னா டெய்லி வாஷ் வேறு சாதாரண துணிகள் டெய்லி வாஷ் இருந்தால் நம்ம ஒன் டே பெட்ஷீட்டில் வாஷ் செய்யணும். காட்டன் துணிகள்லாம் போட்டு எல்லாத்தையும் முக்கி வைக்கணும். இதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வேர்க்கும் அழுக்கோடையும் துணிகளை போட்டுட்டு சுற்றுற என்ன போனாங்களே ஒழுங்காக டெய்லி துணியை நினச்சி உடுத்திக்கோங்க. இல்லைன்னா நாரி போயிடுவீங்க. நாட்டம் தாங்க முடியாது. ஒருத்தரும் பக்கத்தில் கோவிலில் கூட அழுக்கு துணியை போட்டுட்டு நிற்கிற எத்தனை பேர் உண்டு. பிச்சைக்காரன் மாதிரி பிச்சைக்காரன் மேலே அடிக்கிற வாடை தான் இப்போ சாதாரண ஆளுங்க மேலே அடிக்கும். காரணம் என்னென்னா ஒருத்தருக்கும் ஜுரம் அடிக்கும்போது வாடகை அடிக்கும். வேர்ப்பு நாட்டத்தில் போய் அவனுக்கு எந்த வியாதி இருக்குது. ஒருத்தரோட மேலே ஒரு ஸ்மெல்லு, பிரத்யேக ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு காரணம் கீழே வந்துச்சு ஃபோன் டிஸ்பிளே ப்ராப்ளம். ஒருத்தர் மேலே ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கும். அது காரணம்னா உள்ள ஏதோ ஒரு ஆர்கன்ஸில் குழப்பம் இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்ட்ஸ் டு பி செக்டு வெல், ப்ளட்டு டெஸ்ட் எடுத்து போய் பார்க்கணும். அதுதான் நடைமுறை. அதனால் துணிகளில் ஒரு பிரத்யேக ஸ்மெல் இருக்கும். அதனால் தனித்தனியாக பக்கெட்டில் தண்ணியை முக்கி வாஷ் செய்துட்டு அதுக்கப்புறமா சோப்பில் முக்கி 30 minutes கழிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மாற்றிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 14 minutes எக்ஸ்ட்ரா பாக்கி இருக்கும்போது 14 minutes எல்லாம் 20 minutes பாக்கி இருக்கும்போது நம்ம கம்ஃபர்ட் ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக அது கிடைக்கும். 11 அது ஒரு 17 ஆனால் கூட ஊற்றலாம் கம்ஃபர்ட்டு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்ஃபர்ட் அதுக்கப்புறமா எடுக்காது, ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் வாஷிங் மிஷின். ஸோ டேக் கேர் அபவுட் இட். ஓகே, அப்போ நான் என்னோடய துணிகள் பெட்ரூமை போய் க்ளீன் பண்ணினேன். இப்போ அங்கே பெட்டில் கிடந்த பெட்ஷீட்டுகள் எல்லாத்தையும் எடுத்து நனைக்க போட்டாச்சு. நேற்றுள்ள பிள்ளைங்களோட துணி அன்னன்னைக்கு பையனோட ஜிம்மில் போகிற துணி, அவரோட ஓட போகிற துணி இப்போ வரும். இப்படி டெய்லி வாஷுக்குள்ள துணியெல்லாம் அன்னன்னைக்கே நினச்சிடணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எந்த இடத்துல ஒட்டடை இருந்தாலும் ஃபேன் இப்போ ஹாப்பியாக சுற்றுறது. ஏன்னா நம்ம அதுக்கு அடியில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த அழுக்கெல்லாம் நம்ம தட்டத்தில் விழும். அதனால் ஃபேனு மஸ்ட்டாக துடைக்கணும். பார்க்குறது தான் எத்தனை நாளுக்கு ஒரு தரணும்னு கண்டிஷன் கிடையாது. எப்போ எல்லாம் கொஞ்சம் அழுக்கு படுதோ அப்போ எல்லாம் துடைச்சிடணும். டியூப்லைட்டுக்கு நடுவில்லாம் ஒட்டடை படும்போது துடைச்சிடணும். இல்லைன்னா அந்த ஒட்டடையெல்லாம் நமக்கு கடன் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கடன் தான். இப்போ அடுத்தது சாப்பிட்ற டேபிள். இதில் ராத்திரி நம்ம தூங்கினதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி, எலி, பல்லி எல்லாம் 1, 2, 3 எல்லாம் போயிட்டு தான் போகும். அதனால் நம்ம தைரியமாக அதுலேருந்து சாப்பிடவோ சமைக்கவோ கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெட்டாலை தொளிச்சிட்டு தொடச்சி முடிச்சுட்டு டைனிங் டேபிள் இப்போ நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும். அதாவது சூடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச ஸ்பூன்ஸு, டம்ளரு, தட்டு அது மாதிரி டேபிளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக க்ளீன் செய்திருவாங்க. அதுக்குன்னு நிறைய ஆளுகள் உண்டு. இங்கே லேடிஸ் தான் எல்லாமே செய்யணும். கிச்சன் ஒர்க்கு கழிஞ்சு முடிஞ்சோடனே கிச்சனை இந்த ஸ்டவ்வுக்கு அடியிலெல்லாம் நல்ல பால் பொங்கினது, கஞ்சி பொங்கினது, சாம்பார் பொங்கினது எல்லாம் விழுந்து கிடக்கும். பின்ன எண்ணெய் நம்ம பலகாரம் சுடும்போதும் கடுகு வறுக்கும் போதெல்லாம் மேலே இந்த ஃபேனில் எல்லாம் அழுக்காகும். நிறைய வேலை இருக்குது மனசில். அது தெரியாமல் சும்மா பொம்பளைங்களை அசிங்கமாக பார்க்குறது, இங்கே காமி அங்கே காமிலாம் வேறு சொல்லாதீங்க. வேலை ஜாஸ்தி இருக்குது மக்களுக்கு தான்.
ஒரு இது சாமான்களையும் தீந்தோடனே அடுத்தது ஃபில் பண்ணி வைக்கணும். வெங்காயத்தை பத்திரமா வைக்கணும், காய வைக்கணும். இல்லாட்டினா அது அழுகி போயிடும். பாத்திரங்கள் எல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு சாப்பிட்டு முடித்தோடனே சோம்பேறித்தனமாக லைட்டாக இப்படி இப்படி பிளேட்டில் காணிச்சிட்டு போவாங்க. சில பேர் பிளேட்டில் தண்ணி கையை கழுவுறாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சாதம்ங்கிறது ஒரு பிடி சாதம் ஆனாலும் அது வெளியில் கொண்டு போய் உருண்டை பிடிச்சி வச்சா நாய்கள் சாப்பிட்டு போகும். சில பேர்லாம் பெரிய பணக்காரங்கிட்ட நான் பார்த்துருக்கேன், கையில் இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டிருப்பான். ஆனால் சாப்பிட்டுட்டு இருந்து ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா பிளேட்லேயே கையை கழுவிட்டு போயிடுவான். பிளேட்டில் கை கழுவுறது கூட அசிங்கமான வேலை தெரியுமா? அந்த மாதிரி வேலை செய்யாது. அதில் எச்சில் எல்லாம் எடுத்து மாற்றிட்டு அந்த பொம்பளைங்க அந்த எச்சி தட்டை தூக்கிட்டு போய் கழுவும். என்ன கொடுமை அதெல்லாம்! என்ன பொம்பளைங்களை பற்றி என்ன நினச்சிட்டிங்க நீங்கள்? பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டா உடனே அவங்க ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கவங்க. பணத்தினால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அவங்க நீங்கள் போட்ட இடத்துல உட்காண்ட்ருக்காங்களே தவிர பெரிய அரண்மனை வாசிங்கிறதுனால அவங்களுக்கு தானாகவே எல்லாம் வந்து அமைஞ்சிட போகிறதில்ல. அவங்களா எழுந்திருந்து துணி நினச்சி குளித்து பொட்டு வச்சுக்கிட்டா தான் ஆச்சு. அதுக்கு யாரும் இன்னும் செய்ய போகிறது இல்லையே. அந்த மாதிரி பெண்கள் தான் கற்பு கரசிகள். பாக்கி உள்ளவங்கள்லாம் வேஸ்ட்டு பார்ட்டிகள் தான் நினச்சிட்டு இருந்தாலும் தப்பு. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட எனர்ஜி எக்ஸ்ட்ரா போட்டு 100% எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறமும் 10% எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி உங்கள் முன்னாடி வந்து நின்று ஏதாவது லைவு வீடியோலாம் பண்ணினா தப்பான வார்த்தைகள் பேசும்போது அவள் நெஞ்சு அப்படியே, நான் ஒன்றும் சொல்லலை, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வேலை பார்க்காம சும்மா படுத்த படுக்கையிலேருந்து பல்லு கூட தேய்க்காமல் வாஷ் பேஸில் துப்பிட்டு ப்ரஷ்ஷை அந்த பக்கமாக போட்டுட்டு கக்கூஸில் டாய்லெட் போயிட்டு பீடி துண்டு சரக்கடித்த பாட்டில் எல்லாம் போட்டுட்டு கக்கூஸை சரியாக ஃப்ளஷ் பண்ணாமல் அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு அதை துவைக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேடி 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 துணியெல்லாம் எடுத்து வாஷ் பேஸில் கழுவி டாய்லெட் கழுவி பின்னாடி நடந்து உங்களோட துணிமணி ஜட்டி வரைக்கும் எடுத்து சோப்பில் போட்டு துவைச்சி காய வச்சு அழகாக வந்துடுச்சு. அதெங்கடி வச்சுருக்கேன் இதெங்கடி வச்சுருக்கேன் நிறைய கேள்வி. இந்த கேள்வியில் கரெக்டாக ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுத்து கையில் கொடுத்துட்டு அழுக்கு துணி எடுத்து போடணும். பின்ன பட்டன்ஸ் தைக்கல கிழிஞ்சிருக்கு, என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பிடுங்கிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்துன்னு சொல்லி கேட்குறது. வீட்டில் பிடுங்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு பாருங்கள். மிக்சியிலேருந்து கிரைண்ட் இங்கே எல்லாம் தினம் மிக்சியில் அரைச்சி இங்கே எல்லாம் அழுக்காகும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச சாமான்லாம் இங்கெல்லாம் ஒழுகி ஊறுகாய் வச்ச எடுத்து தயிர் பொங்குறது மாவு பொங்குறதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜு ஒரு பக்கம் அது டார்ச்சர் பண்ணும். பின்ன அழுகின பொருட்கள் சொல்லி அது ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணும். இந்த க்ரோசரி சாமான் இதுக்குள்ளே வச்சுருந்தாலும் இதுக்குள்ளே எல்லாம் ஒட்டடை பிடிச்சி அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்செல்லாம் நுழைஞ்சு அது வேறு பாடாப்படுத்தும். பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச சத்துருக்கள் இல்லை சார். இந்த தரையெல்லாம் பாருங்கள், போகிற குப்பை போடுறது, மூளைக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக கழுகி நீங்கள் சாப்பிட்டுட்டு பாதி கழுகின தட்டத்தை கூட முழுசாக சர்ப்பு போட்டு கழுகி இவ்வளோ சுத்தமாக வெடுப்பாக பல அடுக்கி வச்சு பித்தளை விளக்கெல்லாம் தேய்ச்சி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி இன்னும் க்ளீன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை முடித்து கொடுத்துட்டு போகிற வீடை அதே போல் மெயின்டைன் பண்ணணும். பின்ன கேஸ் என்றைக்கு எடுத்தது, யாருக்கு என்ன பற்று கொடுக்கறதுக்குண்டுன்னு எழுதி வைக்கணும். கேஸ் என்றைக்கு எடுத்தது, என்றைக்கு தீர்ந்தது எல்லாம் எழுதி வைக்கணும். சாதம் வடிக்கணும், குடிக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதிக்க வைக்கணும், காஃபி வந்து கேட்குறப்ப கொடுக்கறதுக்கு பால் ரெடியாக காய்ச்சி வைக்கணும். இதுக்கப்புறம் அடுப்படியிலே இருந்து முகம் பார்த்துக்கணும். சார்ஜ் வேறு தீந்து போகிறது. அதனால் சார்ஜ் போடுறேன். நம்ம சார்ஜ் தீர்ந்தால் தண்ணியை குடிச்சிக்க வேண்டியதான். ஃபோனில் சார்ஜ் இருந்தால் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, நான் துணி நினைக்க போட்டாச்சு. நீ அடுத்த வேலைக்கு பண்ணணும். இனிமேல் தான் போய் நான் குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு தான் எனக்கு அடுத்தது சமைக்க ஆரம்பிக்கணும். ஓகே.